4 ஃபோல்டிங் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸில் பாடி பார்ட்டு ஸ்லீவ்லாம் கட் பண்ணோன்னே ஃப்ரண்ட்டில் வர்ற கிராஸ் பட்டியோட அளவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம பேக்கோட சைடையும் ஃப்ரண்ட்டோட சைடையும் ஒன்றா வச்சு கரெக்டாக ஈக்குவலாக வச்சு பேக்கில் எவ்வளோ மடித்து தப்போமோ அதை மார்க் பண்ணிக்கிடணும். 1.5 இன்ச்சியை மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் மேலே உள்ள உயரத்தை பார்த்து அதோட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிடணும். இதில் 5 இன்ச்சு வருது, நம்ம 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 6 ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் கிராஸ் பட்டியோட அகலத்தை கண்டுபிடிக்க நம்ம மெயின் டாட் தைப்போம்ல, அந்த தைக்கிற அளவு போக மிச்சம் உள்ளது அளந்தா 9.25 வருது. அப்போ கிராஸ் பட்டியோட அகலம் 9.25. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைடு உயரம் எடுத்தோம்ல, அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பட்டியோட அகலம் 9.25 மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வர்ற உயரத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அளவு சட்டையில் உள்ள ஹூக் பட்டி பக்கம் உள்ள அந்த பட்டியோட உயரத்தை அளந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவை விட 1 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு இப்போ 2 புள்ளியையும் ஜாயின் பண்ணிடணும். 2 ஹைட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு வளைவு போட்டணும். இங்கே ஹூக் பக்கம் வர்ற கிராஸ் பட்டிக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் கொடுத்து கொஞ்சம் கிராஸாக போட்டு வரைஞ்சிக்கிடணும். இப்படி வரைஞ்சால் கீழே லாஸ்ட் கொக்கி நல்லா ஃபிட்டிங்காக நிற்கும். கீழே ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டில் தூக்காமல் இருக்கும். அதுக்காக இப்படி 1/2 இன்ச்சு போல் வெட்டி எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு 3/4 இன்ச்சு கூட கட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த உயரம் எது எந்த பக்கம் வரும், பட்டி மாறாமல் இருக்கணும். இது ஹூக் பக்கம் வர்ற கிராஸ் பட்டியோட உயரம். அதை ஓப்பன் போட்டு அந்த பாயிண்ட் போட்டு அடையாளப்படுத்திக்கிறணும். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அளவு மாற்றாமல் இருப்போம். இங்கிட்டு வர்ற பட்டியை சைடில் வர்றதை ஓப்பன் பக்கம் கொண்டு வராமல், ஓப்பன் பக்கம் வர்றதை சைடில் கொண்டு வராமல் கரெக்டாக தைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.